ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆனியன் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். எப்பயுமே எல்லோரும் தலைக்கு பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பெரிய வெங்காயத்தை விட சத்துக்கள் சின்ன வெங்காயத்தில் தாங்க அதிகமாக இருக்குது. ஏன் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, வடநாட்டுக்காரவங்களுக்குலாம் சின்ன வெங்காயம் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் அவங்க இந்த வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் அதிகமாக கிடைக்கும். அதனால் நம்ம சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. இந்த சின்ன வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து தேய்ச்சோம்னா முடி பயங்கரமாக அடர்த்தி ஆகுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் நம்ம உரித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உரித்து வச்சுட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக நம்ம அரைச்சி வச்சுக்கிறணுங்க. இந்த வெங்காய எண்ணெயில் பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. எந்தெந்த இடத்துல கொட்டியிருக்கோ அதெல்லாம் திருப்பி வளர்கிறதுக்கு இந்த வெங்காயம் பயங்கரமாக பயன்படுது. இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தலைமுடியை அடர்த்தியாக வைக்கிறதுக்கு வெங்காயம் பயங்கரமாக யூஸ் ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வலுவலுன்னு அரைச்சிருக்கேன்னு. இதை வந்து இப்போ நம்ம எண்ணெயில் இதை வந்து சேர்த்து எண்ணெயை காய வைக்கணுங்க. இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வரை கெட்டு போகாதுங்க, அப்படியே இருக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இரும்பு சட்டி எடுத்துக்கலாம். 200 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இரும்பு சட்டியில் நம்ம எண்ணெய் காய்ச்சினோம்னா இன்னும் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் பயங்கரமாக ஆகுங்க. அதனால தான் இரும்பு சட்டி எடுத்திருக்கோம். இந்த இரும்பு சட்டியில் 200 ml எண்ணெயை ஊற்றியாச்சு. அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்க்கணுங்க. அடுப்பை வந்து எப்போயுமே சிம்மில் தான் வச்சுக்கிறணும், ஹையில் வைக்கக்கூடாது. ஏன்னா அதோடய சத்துக்கள் எல்லாம் ஆவியில் போயிடும். அதனால் சிம்மிலேயே வச்சு தாங்க இதெல்லாம் பண்ணணும். வெங்காய கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணுங்க. இந்த கலரில் இருக்குது, நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் வர்ற மாதிரி வரணும். அது வரை நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். தலையில் பேன் பொடுகு அந்த பிரச்சனைகளே வராதுங்க. தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாக வேணும்னா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்குங்க. கொஞ்சம் வயசுலேயே நரமுடி வருதா அவங்களாம் இந்த எண்ணெயை தேய்ச்சாங்கன்னா நரமுடி வர்றது ஸ்டாப் ஆயிரும். இளநரன்றது ஒன்றும் வரவே வராது இந்த ஆயிலை தொடர்ந்து தேய்ச்சோம்னா. அது மட்டும் இல்லை, இந்த எண்ணெயை தொடர்ந்து நம்ம தேய்க்கிறப்ப முடி வந்து பார்த்திங்கன்னா சைனிங்காகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, பயங்கர கருப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இருக்கிற வெங்காயம் நம்ம என்ன கலரில் போட்டிருந்தோம், இப்போ என்ன கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம கிண்டிட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயை வந்து நம்ம சூடாக வந்து அப்படியே வடிகட்டக்கூடாதுங்க. நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வடிகட்டணும். ஏன்னா அதில் உள்ள சத்துக்கள் வந்து அப்போ தான் அதில் இருக்கிறதெல்லாம் இறங்கும் அந்த எண்ணெய்க்குள்ளே. அதனால் ஆறின பிறகு தான் இது பண்ணணும். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஆறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஃபில்ட்ரு பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். வெள்ளை துணி இருந்தாலும் வெள்ளை துணியோடு வடிகட்டலாம். நான் இப்போ வந்து டீ சல்லடையை வச்சு தான் நான் வடிகட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கலர் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சு இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ ஆயில் வந்து தனியாக வந்துருச்சு. எண்ணெயை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த எண்ணெயை வந்து நம்மளோட முடியில் இருக்கிற வேர்க்கால்களில் தாங்க தடவணும். அப்போ தான் பயங்கரமான ஹேர் க்ரோத் ஆகும். தொடர்ந்து இதை தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா பயங்கரமான ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அதோட சக்கை. இதை வந்து நீங்கள் தலை அலசுகிறப்ப இதை பேக் மாதிரி போட்டுட்டு தலையை வாஷ் பண்ணிங்கன்னா இதுவும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.